இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்லை முத்துப்பாண்டி, எதுக்கு வந்தோமோ அதை முதல்ல எடுத்து சொல்லு. என்ன சார்? ரொம்ப முக்கியமான விஷயம். மாலதியோட மர்டர் கேஸு நாளைக்கு தான் கோர்ட்டில் முதல் ஹியரிங்க்கு வருது. அதுக்குள்ளையா? அதாச்சுல 15-18 நாள் ஆச்சு. கோர்ட்டுக்கு ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குல்ல. தார்ல உன்னோட சாட்சி தான் இந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான திருப்புமுனை. அது தெரியுமில்ல உனக்கு? நல்லாவே தெரியும். நீ சொல்ற சாட்சியில தான் அறிவழகனோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. அதை மறந்துடாத. எங்ககிட்ட என்ன சொன்னியோ அதை அப்படியே கோர்ட்ல சொல்லணும். என்ன? நிச்சயமா சொல்லுவேன் சார். என் உசுரை காப்பாத்தினதே சண்முகமும் பரணி சிஸ்டரும் தான். அவங்களுக்காக நான் கண்டிப்பா சாட்சி சொல்லுவேன். இல்லை, நீ எதையும் அங்கே வந்து மாத்திராம சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிச்சயமா சண்முகம். அந்த மாலதி அந்த ஸ்கூலுக்கு கொண்டு வந்ததே அந்த வைஜெயந்தி தான். அவங்கள நானே கூட 4-5 தடவை சந்திச்சிருக்கேன். அறிவழகனை காதலிக்கிற மாதிரி நடிக்கணும்னு மாலதி கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு அவ இவ்வளவு வேலை பண்ணிருக்காளே, அவளுக்கு என் பையன் மேல என்ன கோபம்? அது எனக்கு தெரியலம்மா. இந்த பிரச்சனைக்குள்ள எனக்கு தெரியாம நிச்சயமா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏன்னா அறிவழகனுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதை தாண்டி எதுக்கு அவங்க அறிவை பழிவாங்க நினைக்கணும்? அதை தாம்ல நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அறிவழகன் கேஸையே உடைச்சிடலாம். ஆனா ஒண்ணு, நிச்சயமா மாலதியை கொலை பண்ணது இல்லைன்னா மாலதியை கொலை பண்ண சொன்னது அந்த வைஜெயந்தியா தான் இருக்கும். அதை நான் உறுதியா சொல்லுவேன்.